நீங்க இருக்கிறது ஒரு பாதாளத்தை போல இடமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு, நான் உன்னை வெளியே கொண்டு வந்து உலகத்திற்கு காட்டுவேன். நீங்க மறக்கப்பட்டவர்களாய், யாருமே நினைக்காதவர்களாய், நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவர் கையில அலங்காரம். உலகத்துல பிறந்த எல்லாருமே ஒரு ராஜகுமாரன், ஒரு ராஜகுமாரத்தி. ஆனா உலகத்துல நடக்கிற நடக்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அப்படி இல்லையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். என்னுடைய வாழ்க்கை ராஜகுமாரன் வாழ்க்கை மாதிரியா இருக்கு, ராஜகுமாரத்தி வாழ்க்கை மாதிரியா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா பிரியமான தேவ ஜனமே, ஏசாயா 62:3 ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய கையில நம்ம அலங்காரமான கிரீடம், தேவனுடைய கையில ராஜமுடி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா we are a crown of splendor, a royal diadem in his hands. நம்முடைய கையில நம்மளோட கிரீடத்தை போல வச்சிருக்காரு. அப்ப இந்த கிரீடத்தை ஒரு ராஜகுமாரனுக்கு, ராஜகுமாரத்திக்கு வைக்கும் பொழுது ஒரு 4 சவுத்துக்குள்ள அல்லது ஒரு அடைஞ்சு போன தெரியாத இடத்துலயே வைப்பாங்க, இல்லவே இல்லைல்ல. அந்த கிரீடத்தை வைக்கும் பொழுது உலகக்கே தெரிகிற மாதிரி இவங்க இந்த தேசத்துக்கு ராஜா, இவங்க இந்த தேசத்துக்கு ராணி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே போலதான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுறாரு. நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம், என்னை யாருமே நினைக்கிறது இல்லையே, அப்ப நான் எப்படி மேல வர முடியும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நீங்க இருக்கிறது ஒரு பாதாளத்தை போல இடமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு, நான் உன்னை வெளியே கொண்டு வந்து உலகத்திற்கு காட்டுவேன். உலகத்தார் உன்னை பார்த்து உன்னிடத்துல ஒரு நன்மையை பெரும்படியா உன்னை தேடி வருவார்கள். உலகத்தார் உன்னை பார்த்து இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவள், இவள் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று சொல்லுவார்கள். யோசேப்புக்கு அதுதானே நடந்துச்சு. சிறைச்சாலையில போட்டிருந்தாங்க, ஆனா யார் அவனை வெளியே கொண்டு வந்தார்? ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அதே போலதான் பிரியமானவர்களே, நீங்க மறக்கப்பட்டவர்களாய், யாருமே நினைக்காதவர்களாய், நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம். ஆனா நீங்க ஆண்டவர் கையில அலங்காரமான கிரீடம். நீங்க இருக்கிறது ஒரு பாதாளத்தை போல இடமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு இன்னைக்கு, நான் உன்னை வெளியே கொண்டு வந்து உலகத்திற்கு காட்டுவேன். உங்களை பார்த்தவர் களி கூறுவார். God bless you.